Western Ghats, Pullachiyil, India's first no wall sharing senior living apartments, lowest maintenance cost. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத லைஃப், நீங்க நினைச்சு பார்க்காத விலையில just ₹30 lakhs. ரீசெண்டாக ஒரு ஊழல் என்னன்னா, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் வந்து 888 கோடி ரூபா ஊழல் நடந்திருக்கிறதா ஒரு தகவல் துறை இடி சொல்லியிருக்கு. போக்குவரத்து துறையில் ஊழல் பண்ணவெல்லாம் இங்கே கொண்டாந்து அமைச்சராக்குனீங்கல்ல, ஆக்குனீங்களா இல்லையா? சிறைக்கு போனானா இல்லையா அந்த ஆள்? இன்னும் எதில் எல்லாம் நீங்கள் கொள்ளையடிப்பிய? ஈடி சொல்லியிருக்கு, நம்ம சொல்லலை. சரி, ஈடி சொல்லிடுச்சு, ஏன் இறங்கலை ஈடின்னா? ஆய்வுக்கு டிஜிபி கடிதம் எழுதியிருக்காங்க, தமிழ்நாடு காவல்துறைக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. இதுக்கு அமைச்சர் யார்? முதல்வர் தான். கைது பண்ணணுமா பண்ணக்கூடாதான்? இப்போ ஒவ்வொன்றா வரும் பாருங்க, இந்த 6 மாதத்துக்குள்ள எல்லா துறையிலையும் ஊழலாக இப்போ வெளியில் வரும். பெரும்பல் 1, 2, 3 எண்ணூர் துறைமுகத்தில் நிலக்கரி சாம்பல் அள்ளுவதில் பலாயிரம் கோடி ஊழல்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? ரமேஷ்னு ஒரு மாவட்ட செயலாளர், கோவிந்தசாமின்னு ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அவருக்கு ஒரு 50 டிப்பர் ஓடிச்சு, 2 பேருக்கும் சண்டையெல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க கோவிந்தசாமி. நான் குற்றச்சாட்டே வைக்கிறேன், பாஜக திமுக பகிரங்கமான மறைமுக கூட்டணி வைத்து தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த சனாதன கும்பலே திமுக தான். மாவட்ட செயலர் எத்தனை பேர் நீங்கள் உங்கள் கட்சியில் வந்து பறையணும் பல்லன்னு இருக்கலாம்? ஒரு இருளன் மாவட்ட செயலாளர் ஆனதுண்டா? ஒரு சோழகராவது உங்கள் கட்சியில் ஒரு மாவட்ட செயலாளர் ஆனதுண்டா? சமூக நீதி அதுக்கு பேர். ஏன் ஆராசாவை துணை முதலமைச்சராங்களே? எல்லா தொகுதியும் இருக்கு. படித்தவர், பண்பாளர், 32 வயசுலேயே நாடாளுமன்றத்தை கலக்கி எடுத்தவர், பெரியாரின் பெருந்தொண்டர். எங்கே அவரை துணை முதலமைச்சர் பதவி அவருக்கு கொடுக்க வேண்டியதானே? சமத்துவபுரமும் கட்டிங்களே, சமத்துவ சுடுகாடு. 34 ஆணவ படுகொலையில் உங்கள் ஆட்சியில் நடந்திருக்கு, அதுக்கு வேற என்ன? திரௌபதி அம்மன் கோயில் பிரச்சனையை தீர்த்துட்டீங்களா? தீவெட்டிப்பட்டி கோயில் பிரச்சனையை தீர்த்துட்டீங்களா? இங்கே பாரு, உனக்கு பீய கரைச்சி கூட வாயில் ஊற்றுவோம், கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுக்கூடாது. அன்னை ஆம்ஸ்ட்ராங் உச்சநீதிமன்றத்துக்கு 2வது தடவை போய் வக்காலத்து வாங்கி நிற்கிறாங்கல்ல, மறுபடியும் போட்டிருக்க அப்பீல் போயிருக்காங்க. ஏன் தெரியுமா? கொலையாளிகளே அவர்கள் தான் என்பதை ஒப்புக்கொண்டு விட்டார்கள். நீ ஏன் அப்பீலுக்கு போகிற? உச்சநீதிமன்றத்துக்கு 2வது முறை என்ன பயம்? யாரை காப்பாற்றுறதுக்கு? மக்கள் இங்கே தான் சந்தேகமே வருதுங்கிறாங்க. எதுக்கு திரும்ப இவங்க போயிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு அப்பீல் போட்டுக்கிட்டே இருக்காங்க? கொலையாளிகளே நீங்கள் தானே ஒத்துக்கிட்டீங்க, அப்புறம் என்ன? நாகேந்திரன் குடும்பம் சொன்னிச்சு, எங்கள் அப்பாவை கொண்டு விட்டாருங்களா அவங்க பையன் சொன்னான். தெரியுமா உங்களுக்கு? இன்னும் யாரை கொலை போகிறாங்க? அடுத்து பொண்ணை பால் இருக்கிறான், டே பத்திரமாடுறா, சிறைக்கல கொண்டுருவாங்க. ஆனால் அவன் திமுககாரன், திமுக வக்கீல். நம்ம இவ்வளோ ஊழலை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ ரீசெண்டாக ஒரு ஊழல் என்னன்னா, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் வந்து 888 கோடி ரூபா ஊழல் நடந்திருக்கிறதா ஒரு தகவல் துறை இடி சொல்லியிருக்கு. என்னன்னா, அந்த பணி மறுத்துறாங்கல்ல, அங்கே வேலைக்கு ஆள் சேர்க்குறாங்களா, அவங்கள்ட்ட வந்து 35 லட்ச ரூபா வரை லஞ்சம் வாங்கியிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க? போக்குவரத்து துறையில் ஊழல் பண்ணவெல்லாம் இங்கே கொண்டாந்து அமைச்சராக்குனீங்கல்ல, ஆக்குனீங்களா இல்லையா? சிறைக்கு போனானா இல்லையா அந்த ஆள்? இப்போ கரூரில் நான் தான் எம்எல்ஏ சார். எது சார்? இருக்கட்டுங்க, என்னங்க, என்னோட வயசு கம்மி தாங்க, என்னோட பெரிய வயசு இருக்காது, வாய்ப்பே இல்லை. இல்லை, மந்திரியாக இருந்திருக்காரு, இருக்கட்டும், எம்எல்ஏவாக இருந்திருக்காரு, இருக்கட்டுங்க, இருந்தாண்ண அவன் சொல்கிறது தப்பா? முருகனையும் நான் அவன் தான் சொல்லுவேன், தெரியுமா தெரியாதா? நிறைய பேர் சொல்லுவாங்க, அவனுக்கு கண்ணு இருந்தால் என்னை காப்பாற்றட்டும். அப்போ இழிவாக பேசுகிறதா? அது தரைக்குறைவாக பேசுகிறதா? உணர்ச்சி பூர்வமாக பேசுகிறேன், அன்பால் சொல்கிறதுங்க. அது தெரிய மாட்டேங்குதுங்க. சரி, எத்தனை கோடி? 888 கோடி. போதுமா பத்தாதா? இன்னும் எதில் எல்லாம் நீங்கள் கொள்ளையடிப்பிய? ஈடி சொல்லியிருக்கு, நம்ம சொல்லலை. சரி, ஈடி சொல்லிடுச்சு, ஏன் இறங்கலை ஈடின்னா? ஆய்வுக்கு டிஜிபி கடிதம் எழுதியிருக்காங்க, தமிழ்நாடு காவல்துறைக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. இதுக்கு அமைச்சர் யார்? முதல்வர் தான். கைது பண்ணணுமா பண்ணக்கூடாதா? நான் ஒன்று கேட்டேன், எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்டவர் தலைமை ஆசிரியர் பொறுப்பில் இருந்தார். ஒரு பேர் பெருமாள், புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தொகுதி அரிமளம் ஒன்றியம் ஒத்தப்புள்ளி குடியிருப்புன்னு ஒரு ஊரில் ஒரே நேரத்தில் 7 பெண்களை பாலியல் சீண்டல் அப்படின்னு சொல்லி அவரை கைது பண்ணிட்டான். என்ன காரணம் தெரியுமா? சாதி. விட்டால் தலைமை ஆசிரியர் ஆயிடுவான், வருஷத்துக்கு வருஷம் அவன் கொடியேற்றும் போது நம்ம அவனுக்கு வணக்கம் சொல்லணும். இந்த கீழ்நிலை ஆசிரியரில் சாதிய வெறியர்கள் பண்ணி விட்ட வேலை. அவர் என்ன செய்வார்னா, நல்லா படிக்கணும்பானு இப்படி உருவி முத்தம் கொடுப்பார். கொடுத்துருக்கிறாரோ அதான் பிள்ளைன்னு சொல்கிறாங்க. முதல்வர் வந்து ஒரு மாணவியை உச்சந்தரையில் முத்தம் கொடுத்து புகைப்படம் வந்துச்சு, தெரியுமா? கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. இதெல்லாம் வந்து தப்பாக தெரியல சார். ஒரு பேர குழந்தை மாதிரி பார்த்துருக்கலாம்ல. அந்த வார்த்தையும் அதே மாதிரி பிள்ளைங்க மாநிலன்னு பார்த்துக்கலாம். அவர் மேலே போக்சோ அவளுக்கு தெரியுமா தெரியாதா? அப்போ இது முதல்வர் ராஜினாமா பண்ணணுங்கிறேன். இத்தனை கோடி ஊழல் இல்லை, உங்கள் துறையில் தானே நடந்திருக்கு, எதுக்கு இந்த பதவி உங்களுக்கு அலங்கரிக்கணும்? ராஜினாமா பண்ணிட்டு போக வேண்டியது தானே. 6 மாத காலம் ஆட்சி நடத்த முடியும்ட்டு பதவி விலகிட்டு போங்களே. யாரை பைத்தியமாக்குறீங்க நீங்கள்லாம்? இப்போ ஒவ்வொன்றா வரும் பாருங்க, இந்த 6 மாதத்துக்குள்ள எல்லா துறையிலையும் ஊழலாக இப்போ வெளியில் வரும். பெரும்பல் 1, 2, 3 எண்ணூர் துறைமுகத்தில்
நிலக்கரி சாம்பல் அள்ளுவதில் பலாயிரம் கோடி ஊழல்னு சொல்லிட்டு இருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? ரமேஷ்னு ஒரு மாவட்ட செயலாளர், கோவிந்தசாமின்னு ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அவருக்கு ஒரு 50 டிப்பர் ஓடிச்சு, 2 பேருக்கும் சண்டையெல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க கோவிந்தசாமிக்கு. எதில்? நிலக்கரி சாம்பல்ல கொள்ளையடிக்கிற கூட்டமாக இருக்கிறது. அதெல்லாம் தோண்டணுங்கிறேன். யார்கிட்ட விளையாடுறீங்க நீங்கள்? ஏன்னா 4.5 வருஷம் சிறப்பாக ஆட்சி கொடுத்துட்டோன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு பக்கம் நகராட்சி நிர்வாகத்துறையில் ஊழல், 2000 கோடி இது சதுப்பு நிலத்துல ஊழல், ஊழல் செய்தி வந்துகிட்டு இருக்கு. நகராட்சி நிர்வாகத்துறை KN பார்த்துட்டு இருக்காங்களா? கைது பண்ணுங்க. ஈடி துணிய வேண்டியதானே? ஏற்கனவே ஈடி வந்து ரைடு பண்ணதுல தான் இந்த தகவலே வந்திருக்கு. கைது பண்ணுங்க. ஏன் பண்ணவே மாட்டேங்கிறீங்க? ஈடி ரைடு எல்லா இடத்துலையும் நடந்துச்சுல்ல, ஏன் யாரையுமே கைது பண்ண மாட்டேங்கிறீங்க? அப்புறம் எதுக்கு ஈடி ரைடு? அதை தான் திமுக சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாமே சொல்றீங்க, குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, அதுக்கான ஆதாரம் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. அறிவியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கொள்ளையடிக்கிறவனை எப்படி போய் ஆதாரமாக காட்ட முடியும்? பணத்தை எடுங்கடா. கண்ணுக்கு பொய் குற்றச்சாட்டுன்னு எடுத்துக்கலாமா? ஈடி வந்து பொய் குற்றச்சாட்டு வைக்குது, திமுக நடிக்கிறானுங்க. மத்தியில இருந்து வந்த ஈடியும் நடிக்குது, மாநிலத்தில் இருக்கிற இவங்களும் நடிக்கிறாங்க. அதான் நான் சொன்னேன், 2 பேரும் கூட்டணியில் தான் வேலை செய்கிறாங்க. நான் குற்றச்சாட்டே வைக்கிறேன். பாஜக திமுக பகிரங்கமான மறைமுக கூட்டணி வைத்திருக்கிறது. தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த சனாதன கும்பலே திமுக தான். இல்லைன்னு மறுக்க எப்படி சொல்லுங்க? எப்படி அவங்க தான் சனாதத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க, நீங்க வந்து சனாதத்தை வளர்க்குறதே திமுகன்றீங்க. ஒருத்தர் அதாவது தப்பா பேசி அவரும் கேஸ் வாங்கிட்டு இருக்காரு, துணை முதல்வர். கிளை செயலாளர் வந்து பறையனை போட்டிருக்கியா, பல்லனை போட்டிருக்கியா? ஒரு கிராமத்தில் ஆதிக்கவாதியை தான் போடுவேன். மாவட்ட எத்தனை பேர் நீங்கள் உங்கள் கட்சியில் வந்து பறையனும் பல்லனும் இருக்கலாம்? ஒரு இருளன் மாவட்ட செயலாளர் ஆனதுண்டா? ஒரு சோழகராவது உங்கள் கட்சியில் ஒரு மாவட்ட செயலாளர் ஆனதுண்டா? சமூக நீதி அதுக்கு பேர். ஏன் ஆராசாவை துணை முதலமைச்சராங்களே? எல்லா தொகுதியும் இருக்கு. படித்தவர், பண்பாளர், 32 வயசுலேயே நாடாளுமன்றத்தை கலக்கி எடுத்தவர், பெரியாரின் பெருந்தொண்டர். எங்கே அவரை துணை முதலமைச்சர் பதவி அவருக்கு கொடுக்க வேண்டியதானே? ஏன் கொடுக்கல? பறையண்ணா, இதான் உங்கள் சமூக நீதி. KKS சார் பேசுகிறார். இங்க 2 பேரும் ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவங்க. ஆமா, இங்க பாருங்க. நீ பறையமாதான், நீ பறையமாதான். என்ன பன்னீர் என்ன பெருசா நினைச்சுக்காது, பன்னீர் என்ன பெருசா நினைச்சுக்காது. இதுக்கு ஆசைப்படாதீங்க அப்படின்னு சொன்னது. நீங்க எப்படி பொது வீதியில நடக்காதீங்களோ, பொது குளத்தில் நடக்காதீங்களோ, அது போல சொல்லாடலாம் அந்த வார்த்தை. நீங்க வந்து பொது தொகுதிக்கு முத பேசினது வேலூர் துறை அமைச்சர். இப்ப பேசுறது கூட்டணி கட்சி. ஜாதின்னு கேட்டாரு, ஜாதி சொன்ன நீ பறையமாதான், நீ பறையமாதான். துரைமுருகன் என்ன பன்னீர் என்ன பெருசா நினைச்சுக்காது, பன்னீர் என்ன பெருசா நினைச்சுக்காது. இதுக்கு ஆசைப்படாதீங்க அப்படின்னு. வன்னியரசு. நீங்க எப்படி பொது வீதியில நடக்காதீங்களோ, பொது குளத்தில் நடக்காதீங்களோ, அது போல சொல்லாடலாம் அந்த வார்த்தை. நீங்க வந்து பொது தொகுதி கேட்காதீங்க அப்படிங்கிறது. கருணாநிதி சொன்னது. அது யார் சொன்னார்கள் என்று சொன்னாலும் சரியானதா? அது கலைஞர் சொன்னாரு. நாங்க என்ன கவுடாவா முதலமைச்சர் உங்களை மாதிரி ஆட்கள், தயாநிதி மாறன், தாங்கள் தாழ்த்தப்பட்ட ஆட்களா? பொன்முடி மேடையில் பேசுறீங்க. RS பாரதி. ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்தால் அது திராவிட இயக்கம் போட்ட பிச்சை, அது திராவிட இயக்கம் போட்ட பிச்சை. அதை செய்யாம சொல்றாரு TTR ராஜா. ஆனா அம்பட்டம் கடையை முடிவற்ற கடையை, அம்பட்டம் கடையை முடிவற்ற கடையை தொழில் ரீதியா போயிருப்போம். ஆனா தமிழ்நாடு கூட ரெட்டியார் KKS. இப்படித்தான் அமைச்சர்கள் சத்திய பிரமாணம் செய்து கொண்டு சாதி வெறியர்களாக இந்த திருட்டு மாடல் ஆட்சியில் பணியாற்றுகிறார்கள். சமூக நீதி இவங்க தானே சார் பேசுறாங்க. கிழிச்ச நீதி. சமூக நீதினு சொன்னீங்கன்னா என்ன சமூக நீதி? சமூக நீதி, சமத்துவம், சாதி ஒழிப்புன்ட்டு திராவிட மாடல் அரசுனால இதுதானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வாயை கிளறீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் மோசமாக வரும் என் வாயில். சேரியானுக்கு தெற்கையும் கிழக்கையும் சுடுகாடு வைத்தவர்கள் யார்? ஏன் மாத்தலைங்க? சமத்துவபுரமும் கட்டினீங்களே, சமத்துவ சுடுகாடுங்க. 34 ஆணவ படுகொலையில் உங்கள் ஆட்சியில் நடந்திருக்கு. அதுக்கு பேர் என்ன? திரௌபதி அம்மன் கோயில் பிரச்சனையை தீர்த்துட்டீங்களா? தீவெட்டிப்பட்டி கோயில் பிரச்சனையை தீர்த்துட்டீங்களா? இங்கே பாரு, உனக்கு பீய கரைச்சி கூட வாயில் ஊற்றுவோம், கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுக்கக்கூடாது. பன்னியினுடைய பின்பக்க பகுதியை நக்க விடுவோம், நக்குனாலும் நக்கிட்டு வா, கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது.
பண்ண நீ தான் குற்றவாளி. வெங்கவேல் என்ன நடந்துச்சு? என்ன சார் நடந்தது? விளாட்றீங்களா? தமிழ்நாட்டில் சமூக நீதி அது. புகார் கொடுத்தவங்க மாதிரியே வந்து வழக்கு போட்டிருக்கிறதாவும் தகவல்லாம். அதைத்தான் நானும் சொல்கிறேன். எவனும் வழக்கு கொடுக்கக்கூடாது. எந்த சாதி பிரச்சனை வந்தாலும் வழக்கு தொடுத்தீங்க, நீ தான் குற்றவாளி. என்ன அணுகுமுறை, சூப்பர்ல. அதே மாதிரி சம்பவம் மதுரையிலேயே நடந்துச்சு. இப்போ ரீசெண்ட் 3 இடத்துல நடந்திருக்கு. தெரியுமா உங்களுக்கு? சமூக நீதி அதுக்கு பேர். நான் கேட்குறேன், ராஜாவதிக்கு கொண்டே நீலகிரியில் போடுவீங்க, பெரம்பலூர் தொகுதியில் நிப்பாட்ட வேண்டியது தானே? பொது தொகுதியில் எங்கடா போணுச்சு உங்கள் சமூக நீதியெல்லாம்? சொல்லுங்கள் பார்ப்போம். தைரியம் இருந்தா, சூடு சொரணை இருந்தா, சமூக நீதினு பேசுகிறவங்களா உங்களுக்கு தான் சொல்கிறேன். இது ஒரு பக்கம் ஊழல்லாம் சரி, சிதைச்சிருங்க பார்ப்போம். எல்லாரையும் ஒன்றாக்குங்க. ஏன் அதாவது நல்ல திட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க, வாழ்த்துவோம். அதுக்கு பறையர்னு போடுங்கண்ணா. ஸ்டாலிர். சூப்பரில். பேர் அவங்க சாதி இல்லை சார். அதுக்கு ஒப்பிட்டு எப்படி சார் பேச முடியும்? வந்தாவே அது என்ன ஒருமை தானே, பன்மை வேணும்ல. புரியுதுங்களா உங்களுக்கு? சாதியை எப்படி ஒழிக்கணும், எந்த இடத்துல ஒழிக்கணும், எங்கேருந்து தொடங்கணுங்கிறத. என்னங்க சென்னப்பட்டினம் மதராசு மெட்ராஸு சென்னைன்னு மாற்றி விட்டோம்ல. சாதி பேரை மாற்றுறது, சாதிகளை நீக்கிறதுக்கு என்ன பிரச்சனை? தைரியம் தான் எங்கே நீக்குங்க பார்ப்போம். அதான் நீக்கிட்டாங்களே, அரசாணையெல்லாம் போட்டிருந்தாங்கல்ல. அதுக்கு உயர்நீதிமன்றம் போயிட்டாங்க. அன்னை ஆம்ஸ்ட்ராங்க்கு உச்சநீதிமன்றத்துக்கு 2வது தடவை போய் வக்காலத்து வாங்கி நிற்கிறாங்கல்ல. மறுபடியும் போட்டிருக்க அப்பீல் போயிருக்காங்க. ஏன் தெரியுமா? கொலையாளிகளே அவர்கள் தான் என்பதை ஒப்புக்கொண்டு விட்டார்கள். நீ ஏன் அப்பீலுக்கு போகிற உச்சநீதிமன்றத்துக்கு 2வது முறை? என்ன பயம்? யாரை காப்பாற்றுறதுக்கு? மக்கள் இங்கே தான் சந்தேகமே வருதுங்கிறாங்க. எதுக்கு திரும்ப இவங்க போயிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு அப்பீல் போட்டுக்கிட்டே இருக்காங்க? கொலையாளிகளே நீங்கள் தானே ஒத்துக்கிட்டீங்க, அப்புறம் என்ன? அரசு தான் இந்த வழக்கை நடத்தணும். உச்சநீதிமன்றம் போயாவது உண்மையை கொண்டு வரணும்ல. உச்சநீதிமன்றத்துக்கு அந்நியார் போனாங்க, அதுக்கேண்டா தடை விடுறிய? யாரை காப்பாற்ற? இதில் கொலையாளிகள்னு நீங்கள் காட்டின 28 பேர் மட்டும் அல்லடா, உங்களுக்குள்ள தான் இருக்கான். இதை இயக்கியவன் தலைவன் உங்களுக்குள்ள தான் இருக்கான், உங்களோட தான் சுற்றுறான். நாகேந்திரன் வேறு இறந்து போயிட்டாரு. அவரு ஒவ்வொன்றா கொள்ளுவாங்க. திருவேங்கடத்தை முடிச்சுட்டாங்க, அடுத்து நாகேந்திரனை கொண்டுட்டாங்க. அவர் கிட்னி ஃபெயிலியர்ல இறந்து போனார். அது எப்படி கொண்டுட்டாருன்னு சொல்ல முடியும்? அப்புறம் அதுக்கு பேர் என்ன? அந்த குடும்பமே சொல்லிச்சு, நான் சொல்லலை. நாகேந்திரன் குடும்பம் சொன்னிச்சு, எங்கள் அப்பாவை கொண்டு விட்டாருங்களா அவங்க பையன் சொன்னான். தெரியுமா உங்களுக்கு? இன்னும் யாரை குழப்பறாங்க? அடுத்து பொண்ணை பால் இருக்கிறான். பத்திரமாடுறா சிறைக்கல கொண்டுருவாங்க. ஆனால் அவன் திமுககாரன், திமுக வக்கீல். கொலையாளினுடைய முதன்மை கொலையாளி உங்களை சுற்றிக்கிட்டு தான் இருக்கான், உங்களோட தான் இருக்கான். அப்படிங்கிறத நிலைநாட்டுவதற்கு நீங்கள் 2வது முறை உச்சநீதிமன்றம் போயிருக்கீங்க. எடப்பாடியார் கேட்டாரே நேற்று என்ன அறிக்கை பார்த்தீங்களா? 2வது முறை செல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? யாரை காப்பாற்றுவதற்காக சென்றீர்கள்? நான் சொல்லலை, எடப்பாடியார் சொன்னதை சொல்கிறேன். என்ன களியாட்டம், கடைசி முயற்சி, கடைசி ஆட்டம். நான் கேட்குறேன், தமிழ்நாடு போலீஸ் மேலே மக்கள் வந்து நம்பிக்கை இழந்துட்டாங்களா? எவனாவது ஒருத்தன் மரியாதை கொடுக்குறானா? போலீஸ்காரன் எவனாவது ஒருத்தன் 100ல் ஒருத்தன் இருப்பான், வா சார் உட்காரன் சார். எவனாவது அகங்கார திமிர் இருக்கு பாருங்க, போலீஸ்கிட்ட தான் இருக்கு. இந்த புத்தியை மாற்றணுங்கிறேன் நான். என்னமோ இவன் தான் உலகத்தையே கட்டியானவன், என்ன வேணாலும் செய்யலாம். ஏன்னா சட்டத்தை அவன் பயன்படுத்துகிறான்ல, சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறான்ல, அந்த திமிரில் இருக்கிறானுங்க நிறைய பேர். தெரியுமா உங்களுக்கு? எத்தனை காவலர்கள் தப்பு பண்ணிக்கிட்டு இன்னும் பதவியில் இருக்கிறான் தெரியுமா? காப்பாற்றுறதுக்கு நிறைய பேர் மேலே இருக்கான். சாதிய ரீதியாக செயல்படுகிறார்கள் காவலர்கள். தெரியுமா அது உங்களுக்கு? அதான் இங்கே சமூக நீதி. கேவலங்கட்ட நாட்டில் நீங்களும் நானும் இந்த கேவலங்கட்ட ஆட்சியில் வாழ்கிறதுக்கு பேசாமல் எங்கேயாவது வெளிநாடு போயிருக்கலாம். போலீஸ் துறை வந்து இலாக்கா வந்து முதல்வர்கிட்ட தானே இருக்குது, அவர் கவனிச்சிருக்கலாம். எனக்கு ஒன்று புரியவே இல்லை. போலீஸாக பணியாற்றிட்டு உங்கள் இடத்துக்கு வந்து என்ன எம்எல்ஏ ஆனவன் நிறைய பேர் இருக்கான். அதிமுக நடராஜ் இருந்தார். ஆமாம், தெரியுமா? ஆமாம். இப்போ உங்கள்கிட்ட இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆளுகளுக்கு ஜெயிச்சவனுக்கு எம்எல்ஏ கூப்பிட்டு அவனுக்கு போலீஸ் மந்திரி கொடுக்க வேண்டியது தானே? ஏன் கொடுக்க மாட்டேங்குது? பொதுவாக முதல்வர் கையில் தானே போலீஸ் எல்லாம் ஏன் இருக்கணும்? அப்போ தான் இந்த மாதிரி கொலையெல்லாம் திட்டமிட்டு மூடி மறைக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? போலீஸ் மந்திரின்னு வேறு தனியாக இருந்தால் அவன் என்ன பண்ணுவான்? அவன் ஒரு சாதிக்காரனாக இருப்பான். அவன் என்ன செய்வான்? அவன் ஜாதிக்கு மட்டும் கை தூக்குவான். இவர்கிட்ட இருந்துச்சுன்னா எத்தனையோ கொலைகளை மறைக்கலாம். ஆம்ஸ்ட்ராங் கொலையை போல, தம்பி கவின் படுகொலையை போல, தம்பி அஜித்குமார் படுகொலையை போல, தென்னகத்தின் தமிழ் புதல்வன் தீபக் பாண்டியன் படுகொலையை போல, கருப்பர் நகரத்தின் தங்கத்தலைவன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை போல. என்ன நீங்கள் நாசகரமான நாடாக உருவாக்கி விட்டார்கள் 5 ஆண்டுகளில். மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள், நல்லதொரு தலைவனை தேடுகிறார்கள். தமிழகம் தலை நிமிரும். நடப்பு அரசியல் பற்றி நம்ம இன்னைக்கு நிறையா பேசணும். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் இன்னும் நம்ம விரிவாக பேசுவோம் சார். நன்றி. நன்றி.